எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். தாமு வெங்கடேஸ்வரன், இந்து முன்னணியுடைய மாநில செயலாளர். இன்றைய தினம் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூலூர் பல்லடம் சட்டமன்ற பகுதியினுடைய இந்து முன்னணி நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டமானது நம் நாட்டினுடைய குடிமகன் ஒவ்வொருவருக்குமே வாக்களிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. அதை நாம் தவறவிடக்கூடாது. அனைவரும் வாக்களிக்க வேண்டும். 100% வாக்களிப்பை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு இந்து முன்னணியுடைய ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவுகளின்படி இந்த பல்லடம் மற்றும் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலே வீடு வீடாக சென்று நாம் வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை இந்து முன்னணி தொண்டர்கள் எடுத்துச் சொல்வார்கள். அதற்காக அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு 5 அல்லது 6 கூட்டங்கள், திண்ணை கூட்டங்களை நடத்தி அங்கு நம்ம ஏன் வாக்களிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். குறிப்பாக இன்றைக்கு நம்ம நாட்டிற்கு எந்த மாதிரியான கட்சியினுடைய ஆட்சி தேவை, தேசியத்தை வலியுறுத்துகின்ற, நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்கின்ற, நம்முடைய தேசத்துடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய நம்முடைய தலைமை வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இந்த திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொண்டுகிறோம். அதுல முக்கியமா நாம 100% வாக்களிக்கிறத வலியுறுத்தி தான் நம்மளுடைய பிரச்சாரமானது இருக்க போயிடும். திண்ணை பிரச்சாரம் ஒவ்வொரு பகுதியில் இப்போ ஒரு வாக்குச்சாவடி இருக்குன்னா அந்த வாக்குச்சாவடியில ஒரு தெரு இருக்குது. அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்களை தொடர்பு கொண்டு நீ வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஏதோ ஒரு வீட்டினுடைய திண்ணையில நம்ம ஓட்டு போட வேண்டியதுடைய அவசியம் என்ன, நம்ம ஏன் ஓட்டு போடணும், ஓட்டு போட வேண்டிய அவசியம் என்ன, நம்ம வாக்கை வீணடிக்காம நல்லவர்களுக்கு, வல்லவர்களுக்கு, நாட்டை நேசிப்பவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய விதத்துல இல்ல நம்மளுடைய அமைப்பை பொறுத்த அளவுக்கு நாம இதுதான் முடிவெடுக்கணும். திண்ணை பிரச்சாரம் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும். இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய, தேசியத்தை பாதுகாக்கக்கூடிய, இந்து கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய, பண்பாடு கலாச்சாரத்தை காக்கக்கூடிய, கோவில்களை காக்கக்கூடிய, அனைத்து மதத்திற்கும் பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடிய எந்த கட்சி வாக்குறுதி அளிக்கிறதோ அந்த கட்சியை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய பிரச்சாரமாக இருக்கும். அது எப்பவுமே அப்படித்தானே, அவங்க பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு தானே. எப்ப அவங்க கரெக்டா அவங்க பேசுனது செஞ்சிருக்காங்க? அவங்களே சொல்லியிருப்பாங்க, போன வாக்குறுதி அப்படியே மறந்த மாதிரி மாத்தி கொடுத்துட்டாங்க. துண்டு சீட்டு கொடுக்கும்போது மாத்தி கொடுத்துட்டாங்க. பழைய வாக்குறுதியை எடுத்து அப்படியே கொடுத்துட்டாங்க. இன்னும் ஜனங்களை முட்டாளாவே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது? இந்த பகுதியில இந்து முன்னணி வலிமையா இருக்குது. அதனால அவர் சந்தித்து தனக்கு ஆதரவு வேணும்னு கேட்டிருக்காரு. நாம இந்து முன்னணி கோரிக்கைகளை எல்லாம் அவர்கிட்ட நம்ம கொடுத்துருக்கிறோம். அதெல்லாம் அவங்க பரிசீலித்து அவர்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதாக ஒரு உறுதியளிக்கும் போது நாமும் அவர்களுக்காக நேரடியாக வாக்களிப்போம். தேர்தல் பிரச்சாரத்துக்கு இளைஞர்கள் திண்ணை பிரச்சாரத்துக்கு அவங்க தெருமுனை பிரச்சாரம் வேற மாதிரியான பிரச்சாரத்துக்கு இல்ல, நம்மளுடைய எதிர்ப்புடைய அகில இந்திய அளவில் நாம் எடுத்துக்க முடியும் திண்ணை பிரச்சாரம்.